Hi friends, welcome to Satya Food Products. 2 நாளா வீடியோ போட முடியல, தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால. ஏன்னா உங்களுக்கு இன்னும் புதுசு புதுசாக வெரைட்டி செஞ்சு காட்டணும் இல்லையா, அதுக்காக தான். அது ஒரு பிரேக் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய வீடியோவுக்கு வந்துடலாம். நம்மளுடைய ஃபுட் ப்ராடக்டில் வந்து ப்ரீமிக்ஸ் இட்லி மாவு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோடைய இதை தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை ஜஸ்ட் வந்து ஃப்ளார் போட்டுட்டு நம்மளுடைய மாவு வேணுங்கிற அளவுக்கு நமக்கு போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு நமக்கு நார்மல் வாட்டர் தான் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம இட்லி மாவு கரைப்போம் இல்லையா, அதே பதத்துக்கு நம்ம கரைச்சிக்க வேண்டியதுதான். இதில் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. தென் வந்து சோடாப்போ அந்த மாதிரி எந்த ஒரு வயிற்றுக்கு கேடு விளைவிக்கிற எந்த பொருளும் ஆட் பண்ணலை. நார்மல் நம்ம வீட்டில் எப்படி இட்லி மாவு கரைப்போமோ அதே ப்ராசஸ் தான். இது பவுட்ரு ஃபார்மில் இருக்குது. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், கண்டிப்பாக சூடாக சாப்பிட்றணும். மெயின் அதை எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். அப்புறம் இல்லை, ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம உளுந்தை வந்து மாவு வந்து நம்ம கிரைண்டரில் அரைக்கிற அந்த தன்மை வந்து இந்த மாவில் வராதுங்கிறதுனால சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் ஓகே, ஹோட்டலில் நம்ம தேவையில்லாத வாங்கி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ் கோயிங்க்கு வந்து அர்ஜென்ட்டுக்கு வீக்ஸ் ஒன்ஸ் எதுவும் முடியல, அரைக்க முடியல அப்படிங்கிறப்ப இதை ஈஸியாக கரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஃபர்மெண்டேஷன் ஆகணும். நம்ம ஈவினிங் வந்து நம்ம எப்படி மாவு வீட்டில் அரைப்போம் அதே மாதிரி அரைச்சி வச்சுட்டு மார்னிங் வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். கரைக்கிறப்ப இந்த மாதிரி கட்டி எதுவும் அந்த மாதிரி க்ரம்ஸ் வராமல் பார்த்து நல்லா ஸ்மூத்தாக நம்ம இட்லி மாவு எப்படி அரைச்சா வரும் அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புளிச்சி மாவு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கையால் பிசைகிறப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒயர் விஸ்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அந்த க்ரம்ஸ் வராமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துடும் இட்லி மாவு. பேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு பதம் தெரியுதுங்களா, இட்லி மாவு பதம். நீங்கள் வேணுன்னா கூட புளிச்சதுக்கப்புறம் இட்லி வாக்குறப்ப கொஞ்சம் வேணுன்னா கொஞ்சம் தண்ணி வேணாலும் அப்போ ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சாலே போதும். நான் வந்து விஸ்க் வந்து யூஸ் பண்ணது இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். அது யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு கையாலே நல்லா இது பண்ணிக்கலாம், கரைச்சிக்கலாம். மாவு பாருங்கள், நம்ம இட்லி மாவு மாதிரி இருக்குங்களா, இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த விஸ்கில் எடுத்து காட்டுறப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்காது, அதனால தான் கையாலேயே வந்து காட்டுறேன். இதை வந்து ஒரு 8 hours வந்து நம்ம ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுலாம். ஏன்னா இட்லினாலே மாவு கொஞ்சம் புளிச்சா தானே அந்த இது வரும். இப்போ நைட்டு நம்ம வந்து ஈவினிங்காக வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு மார்னிங் வந்து உங்களுக்கு இட்லி ஊற்றிக்கலாம். ஆஃபீஸ் கோயிங்க வந்து காலையில் ஏஞ்சி ஊற வச்சு அரைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப எப்படி சொல்லுன்னா ஒரு 5 minutes தான் இருக்கும் அதிகபட்சம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம மற்ற வேலையை பார்த்துடலாம். மார்னிங் ஏஞ்சிது நம்ம இட்லி ஊற்றிட்டு ஒரு சைட் டிஷ்ஷு, அது சைட் டிஷ்ஷும் நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம மாவு வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஸ்மூத்தாக நல்லா மாவு சூப்பராக இருக்கா, இட்லி மாவு பபிள்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள், புளிச்சதுக்கான இது. இப்போ இதை கொஞ்ச நாள் ஓரம் கட்டிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் பார்த்துடலாம். பருப்பு இல்லாத சாம்பார், நம்ம கையேந்தி பவன்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சாம்பார் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், கொஞ்சோண்டு கேரட் போட்டிருக்கேன், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கத்திரிக்காய் வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கருத்துருங்கிறதுக்காக, புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறதுக்காக புளி. நம்ம பருப்பு போடலை, அப்புறம் திக்னஸ் வேணும்ல, குழம்பு ஒரு சாம்பார்னாலே லைட்டாக திக்னஸ் வேணும்ல, அதுக்கு அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். உப்பு போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்க போகிறதில்ல, ஏன்னா தாளிச்சிட்டோன்னா அதோட இது வேறு மாதிரி இருக்கும். அதனால் டைரெக்டாக வந்து ஆயிலே இல்லாமல் நம்ம எல்லா பொருளையுமே போட்டு ஒரு விசில் விட்டுடலாம்.
தாளிப்பு எதுவுமே கொடுக்கல. ஏன்னா தாளிப்பு வந்து நம்ம லாஸ்டா எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். தென் வந்து மஞ்சத்தூள், உப்பு. ஓகேவா? கேஸ் ஆன் பண்ணிட்டு நான் வந்து குக்கரில் ஆயில் எதுவுமே ஊற்றலை. ஜஸ்ட்டு வெங்காயம், கேரட், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், சும்மா கொஞ்சம் கருவேப்பிலை நிறுத்தி வச்சுட்டேன். ஏன்னா தாளிப்பு கொடுக்குறப்ப வாசனைக்கு நல்லா இருக்குங்கிறதுனால. தென் வந்து கத்திரிக்காய் போட்டுட்டு எல்லா காயும் போட்டுட்டோம். நமக்கு சாம்பாருக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், இது வதக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். காயெல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம லெட்டை போட்டு மூடிடலாம். இந்த கேப்பில் இப்போ வந்து நம்ம இட்லிக்கு இது பண்ணிக்கலாம். மாவு ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நான் இது மாற்றி ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறேன். புளி வந்து நம்ம ஊற வச்சிட்டோன்னா நம்ம விசில் வந்தோடனே ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் போட்டிருக்கேன். அது அவங்கவுங்களோட விருப்பம். வேணா தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஸ்பைஸ்க்கு வந்து ஒன்லி இதுதான், வேறு எதுவும் போடலை. அதனால தான் பச்சை மிளகா நிறைய போட்டிருக்கேன். புளியை கழுவிட்டு ஊற வச்சாச்சு. ஓகே, அது அந்த ப்ராசஸில் இருக்கட்டும். நம்ம இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். பிளேட்டில் ஆயில் தடவியாச்சு. இன்ஸ்டன்ட் இட்லி மாவு அண்ட் இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மார்னிங் ஏஞ்சதும் பருப்பு வெந்து அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் நார்மல் நம்ம மாவு அரைச்சி யூஸ் பண்ணுறதோட இது கொஞ்சம் லைட்டாக டிஃபர் இருக்கும். ஆனால் நோ ப்ரிசர்வேட்டிவ் இல்லை, எந்த ஒரு அடிஷ்னல் எதுவும் இல்லைங்க. நம்ம நம்பி சாப்பிடலாம். இப்போ கடையில் மாவுலாம் என்னென்னமோ கெமிக்கல் கலக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இட்லி மாவுலாம் கரெக்டாக முதல் நாள் தான் வாங்கணும், இல்லை அன்னைக்கு வாங்கணுங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாவு நம்ம எப்போ வேணாலும் வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி இது பண்ணிக்கலாம். தோசைக்கும் நல்லாயிருக்கும். நான் அடுத்தது தோசையும் இதில் ஊற்றி காட்டுறேன். ஓகேவா? ஸ்டீம் வந்துருச்சு. ஒரு 3 விசில் வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை ஸ்டீம் விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னும் இட்லி வேகலை, இட்லி வேகட்டும். ஓகே, இட்லி வந்துருச்சு. சரி, நம்ம இட்லியை 2 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டால் தான் நம்ம இட்லி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கேப்பில் தோசை ஊற்றுறதையும் பார்த்துடலாம். இதை எடுத்து வைக்கிறத காட்டான நம்ம ப்ரீமிக்ஸ் இட்லி மாவுலே இப்போ நம்ம தோசை ஊற்றுறோம்.
குக்கர் விசில் அடங்கிருச்சு. ஜஸ்ட் வந்து இந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியில் நம்ம அந்த புளி தண்ணியிலே ஊற்றி வச்சிடலாம். இன்னும் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுருந்துருக்கலாம், நான் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம புளி கூடயே இது பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கரண்டியாலே நல்லா இந்த மசிச்சு விட்டுட்டா கத்திரிக்காயெல்லாம் வந்து நல்லா குழஞ்சிரும். ஏன்னா பசங்க காய் வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க இல்லையா. பாருங்க, தோசை சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம கரண்டியாலே சும்மா மசிச்சு விட்டுட்டோம்னா கத்திரிக்காயெல்லாம் இதாகிடும், நல்லா மசிஞ்சிடும். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க. மசிச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ அந்த புளி தண்ணி கூட நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, எக்ஸஸ் வாட்ரு, அந்த வாட்டரை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியிலே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து நம்ம அரிசி மாவு கரைக்கிறதுக்கும், ஏன்னா அடுத்தது நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் வேக வச்சு தண்ணி அரிசி மாவில் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே கரைச்சி இதில் ஊற்றிடலாம். ஓகே, நம்ம தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். சாம்பார் நம்ம அரிசி மாவு ஊற்றணும் இல்லையா, ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். அதனால் ஏற்கனவே எல்லாமே வெந்தது, அரிசி மாவு ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். நம்ம எண்ணெய் ஒரு ஸ்பூன். நம்ம இந்த சாம்பாருக்கு வந்து எண்ணெயே இல்லை, இந்த தாளிப்பு போடுறோம் பாருங்கள், அது மட்டும்தான். கடுகு, தென் வந்து ஜீரகம் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். தென் வந்து பெருங்காயம். இது வேற நல்லா சீமாக இருக்கலாம், நல்லா பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் வாசனையாக. இது வந்து காரத்துக்கு சும்மா 2 காஞ்ச மிளகாய் தாளிச்சு. நல்லா கருகும் ஜீரகமும் பொரிஞ்சதும் அவ்வளோதான், கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பாரில் ஊற்றியாச்சு. பாருங்கள், தோசை சுட்டாச்சு. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சூப்பராக வரும் இட்லி. ஓகே, இப்போ நம்ம கையேந்தி பவன், ரோட்டு கடைன்னு சொல்லலாம், இல்லை கையேந்தி பவன் பருப்பு இல்லாமல் கத்திரிக்காய் சாம்பார் இட்லிக்கு சூப்பராக, இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். பருப்பு வேக வச்சு செய்யறதுக்கு லேட் ஆகிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், புதுசாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி பழம் கூட நிறையா போட்டுக்கலாம், அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. என்கிட்ட அது கொத்தமல்லி இல்லைங்கிறனால கொத்தமல்லி நான் போடலை. நீங்கள் கொத்தமல்லி போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். சத்யா ஃபுட் ப்ராடக்டோட ஃப்ரீ மிக்ஸ் இட்லி தோசை ஃப்ரீ மிக்ஸ் வந்து அதை வச்சு செஞ்சது.